கோவையில் நடைபெற்ற சம்பவம் எப்படிப்பட்டது? இது எப்படி நீங்க கண்டிக்கிறீங்க? கோவை வழக்கமாக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் பெண்களுக்கு எப்போதுமே நிலவிக் கொண்டிருக்கும். இது நாங்க எங்க ஊரோட பெருமைக்காக சொல்லல. 2017 மட்டுமல்ல, 17 நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் கோயம்புத்தூர். 2012 டேட்டா படி மற்ற மாநகரங்களை ஒப்பிடுகின்ற பொழுது கோவையில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக மிக குறைவு. ஆனால் இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கொடுமையான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இது கடுமையான அதிர்ச்சியை எங்களுக்கு கொடுக்கிறது. தொடர்ச்சியாக 4 வருடங்களுக்கு மேலாக திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. அதனால நாங்க பெப்பர் ஸ்ப்ரேவோட இருக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு பெப்பர் ஸ்ப்ரே தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு பெண்களுக்கு வர தொடங்கிடுச்சு. ஏனென்றால் இன்று பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றால் அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணணும். எல்லாத்துக்கும் போலீஸ் போட முடியுமான்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் போலீஸ் நாங்க போட சொல்லி கேட்கலீங்க. நாங்க கேட்கறது, நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அவசியம் இல்லாம அரசாங்கத்தை நடத்துங்கன்னு சொல்றோம். அதனால சட்டப்பேரவையில் கேட்கின்ற பொழுது பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அதனால்தான் கேஸ் அதிகமாச்சுன்னு சொல்லி அவர்களுடைய தோல்வியை மறைக்க பார்க்கிறார்கள். இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு இல்லாமல் பெண்களிடம் மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்வோம். வருகின்ற தேர்தலில் பெண்களுக்கு எதிரான இந்த அரசு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவோம். சர்வதேச விமான நிலையத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது தெரியும். அதாவது விமான நிலையத்துக்கு ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. பக்கத்துல குடியிருப்பு பகுதி இருக்கு. ரோந்து பணிகள் அதிகம் மேற்பட்டிருந்தாலோ இல்ல காவல்துறை அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து காவல் கொடுத்திருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்காதுங்கிறாங்க. அது உண்மைதானா? அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு நேரடியாக நான் எங்களோட குழுவோட சென்று பார்த்தோம். அந்த இடம் ஒண்ணு அப்படி ஒன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம் இல்ல. சிட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க, காடுங்க, ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இல்ல. அது வழக்கமாக மக்கள் போய் வரக்கூடிய ஒரு இடம். அது ஒரு கிரவுண்டு. அங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பசங்க அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அதனால ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட சாலை. ஆனா அந்த இடத்துல லைட் கிடையாது, அந்த எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது. இதற்கு முன்பாக அந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல சமூக விரோதிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. கஞ்சா போதை வஸ்துக்கள் வந்து அந்த இடத்துல சர்வசாதாரணமாக புழக்கத்துல இருக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிவித்தும் கூட காவல்துறை அலட்சியமாக இருந்த காரணத்தால் இன்று ஒரு மாணவியினுடைய மரியாதை, அவளுடைய வாழ்க்கை என்பதை சீர்குலைக்க இன்று வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணோட நாங்க அந்த பெண்ணுக்கு வந்து எங்களோட ஆறுதல் சொல்றது மட்டும் இல்ல, தைரியம் சொல்றோம். யாரோ செய்த தவறுக்கு நீ தலை குனியாமல் வாழ்க்கையிலே உயர்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த சகோதரிக்கு சொல்கிறோம். ஆனாலும் கூட பெண்களுக்கான இந்த பாதுகாப்பில் கோட்டை விடுகின்றதாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை.